தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ க்ளீனிங்லாம் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். உங்கள் வீட்டில் தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீயை ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டில் வந்து இன்னொரு பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒட்டடை அடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேன் வந்து பார்த்து பயந்துராதீங்க. வீட்டில் ஒட்டடை தட்டியே 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா நம்ம ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல, அதனால் அதுக்கு முன்னாடியும் பண்ணல, அதுக்கப்புறமும் பண்ணல. அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தீபாவளின்ற பேரில் வீடையும் அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் தான் பொங்கல், தீபாவளி அப்படின்ட்டு அந்த சாக்கை வச்சு கொஞ்சம் க்ளீனிங் எக்ஸ்ட்ராவாக நடக்கும் வீட்டில். ஸோ வீட்டில் வந்து ஃபுல்லாக டஸ்டிங்லாம் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அந்தந்த பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணோன்னே வீடு இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு நீட்டாக இருக்க மாதிரியான ஒரு லுக். டஸ்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன் கிக்கி வந்து பெட்ரூம் டோர் பின்னாடி இந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது பாதியில் நின்றுட்டுருக்கு. முடிச்சிட்டானா காட்டுறேன். இன்றைக்கி தான் நானே அதை நோட் பண்ணுறேன். ஸோ க்ளீனிங்லாம் பண்ணால் லஞ்ச் அன்றைக்கி வீட்டில் கிடையாது, வெளியில் தான். பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம்.